வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் இன்றைக்கி வாட்டர் கேன் பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 3/4 லிட்டர் கேனுக்குள்ளே வாட்டர் கேன் பாஸ்கெட் இது 1 லிட்டரும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அவ்வளோ. இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். லதா தமிழ்வாணன் மேம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, சென்னையிலேருந்து சொல்லிக் கொடுத்தாங்க. கீழே வந்து அவங்க நெல்லிக்காய் முடிச்சு போட்டு அதுக்கடுத்து மேலே வளர்த்துருந்தாங்க. நான் அதே மெஷர்மெண்ட்டில் வனஜா மேம் சொல்லிக் கொடுத்த மாடலில் பேஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் கிராஸ்கட் நாட் போட்டிருக்கேன். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெல்லிக்காய் முடிச்சு போட விரும்புகிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் பேஸ் போட்டு போடலாம். அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இது கொஞ்சம் பிகினர்ஸ்க்காக ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக இந்த மாடலில் நான் போட்டிருக்கேன். பேஸும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூடைக்கு நம்ம பேஸ் போடும்போது ரன்னிங் வயர் ஜாயின் பண்ண மாட்டோம். மொத்தமாக நம்ம பீஸ் கட் பண்ணி வச்சுட்டு தான் ஜாயின் பண்ணுவோம். 16 பீஸ் வயர் கட் பண்ணணும். நார்மல் நாட் போடணும். ஃபஸ்ட்டு 16 பீஸ் 6 அடியில் கட் பண்ணணும். 2 வயரை நம்ம ஈக்குவலாக மடிச்சுட்டு நார்மல் நாட் எப்போவும் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு வயர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இதில் தான் நம்ம எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது மட்டும் சரி பண்ணி எந்த கூட போட்டாலும் நம்ம வயர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த வயரில் தான் நம்ம எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுட்டு 4 வயர் இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த 4 வயர்லேயும் நம்ம வயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் இந்த வயரில் எந்த வயரானாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். 4 வயர்லேயுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஈக்குவலாக நம்ம வயர்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட் வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, ஒரு அடையாளத்துக்காக. இப்போ நான் இதில் ஒரு வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் ஒரு 3 வயர் நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த வயரும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, சரி பண்ணிக்கணும். எல்லா வயர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது வயரை ஜாயின் பண்ண போகிறேன். மாற்றி நம்ம ஜாயின் பண்ணிடுவோம், அதனால தான் இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ 2வது வயர். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் ஜாயின் பண்ணிடணும். அதில் ஒரு 3 வயரை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட முடிஞ்சுது. நமக்கு அடையாளத்துக்காக தான் இந்த நாட் நம்ம போட்டு வைக்கிறோம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சென்டர் நாட் போட்டோம் பார்த்திங்களா, அதில் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு வயர் எடுத்து இதில் ஜாயின் பண்ணுறோம். இதில் எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நான் ஃபஸ்ட் வயரை ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த வயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொருடையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்னும் இதில் 2 வயர், இப்போ இந்த வயர் ஜாயின் பண்ண மாதிரி இன்னும் 2 வயர் நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். ஒரு வயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா 2வது வயர் எடுத்து ஜாயின் பண்ணுறோம். இதே போல் அடுத்த 2 சைட்லேயும் நம்ம ஜாயின் பண்ணணும். இதில் நம்ம லஞ்ச் பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு அந்த பூஜை கூட மாடலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. லஞ்ச் பாஸ்கெட் வந்து லதா தமிழ்வாணன் சிஸ்டர் போட்டு காமிச்சிருந்தாங்க. அதே போல் வனஜா சிஸ்டர் நமக்கு பூஜை கூட எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ட்ரோ வீடியோஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் 2 வயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 3வது வயர் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு செட் நான் முழுக்க போட்டு காமிச்சிருக்கேன். இதே போல் அடுத்த 2 பக்கமும் நம்ம போடணும். அதையும் நான் எப்படி போடுறதுன்னு காமிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு இது பிகினராக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும், அதனால் நான் போட்டே காமிச்சிடுறேன். இந்த வயரில் சென்டர் வயரில் இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம், கீழ் பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு, ரைட் சைடில் ஜாயின் பண்ணிச்சு. இப்போ நம்ம மேல் பக்கமும் இந்த லெஃப்ட் சைடும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த நாட் நம்ம முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இதை எடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வயர் ஜாயின் பண்ண போகிறோம். இதை நல்லா தெளிவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும்.
இதை நான் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னும் 2 ஒயர் ஜாயின் பண்ணோம். பேஸ் நல்லா புரிஞ்சுட்டு இப்போ நான் ஸ்டார்டிங் போடுறேன் பார்த்தீங்களா, இது நல்லா புரிஞ்சுட்டுனா நீங்கள் இதே மாதிரி பெரிய பெரிய கூடைகள்லாம் நீங்களே அளவெடுத்து போட்டுடலாம். அளவு நீங்கள் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கோங்க. நான் போட்டால் தான் எனக்கு தெரியும், நீங்கள் அளவு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. யாராவது போட்டு சொன்னாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மெஷர்மெண்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். போட முந்தி நானாக சொல்ல முடியாது, அதனால் நான் போட்டு யாராவது போட்டு காமிச்சாங்கன்னா அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறோம். பேஸ் முழுக்க போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பேன். இப்போ 2வது ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 3வது ஒயரை நம்ம ஜாயின் பண்ணோம். 3வது ஒயர் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு திருப்பி இப்போ நம்ம 3 சைடில் ஒயர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். 3 ஒயராக ஜாயின் பண்ணியிருக்கோம். சென்டரில் ஒரு நாட் போட்டுட்டு இந்த பக்கம் 3, அப்படியே நம்ம 3 சைட்லேயும் 3 ஒயர், மொத்தம் 9 ஒயர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒரு இடம் மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், 3 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. பிகினராக இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு கூட போட்டு பழக்கம் அப்படின்னா நல்லா புரியும். இப்போ ஃபஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து செகண்ட், தேர்ட் ஜாயின் பண்ணணும். இப்போ செகண்ட் ஒயர், இதே போல் தேர்ட் ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு பேஸ் ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இதே போல் கூடுதலாக எல்லா பக்கமும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 4 பக்கமுமே நம்ம 4 ஒயர்ஸ் நம்ம சேர்க்கணும். ஒரு ஒயர் மட்டும் சேர்த்தா காணாது, 4 பக்கமுமே நம்ம ஒயர்ஸ் ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, இதான் நமக்கு லாஸ்ட் லைன். இனிமேல் நம்ம இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம், இன்டூ போட்டு கொண்டு வரப்போம், கிராஸ் நாட் போட்டு கொண்டு வரப்போகிறோம். முடிஞ்சு. ஒருவேளை இதை விட பெரிய பேஸ் வேணும்னா நீங்கள் கூடுதலாக என்ன செய்யணும், ஒவ்வொரு வயர்ஸ் எவ்வளோ வயர்ஸ் நீங்கள் சேர்க்குறீங்களா, இங்கே 2 வயர் சேர்த்திங்கன்னா இங்கே 2 வயர், இங்கே 2 வயர், இங்கே 4 பக்கமுமே நம்ம ஈக்குவலாக என்ன செய்யணும், வயர்ஸ் ஜாயின் பண்ணணும். இப்போ இது எல்லாமே நம்ம இந்த நாட் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இப்படி இருக்குது நமக்கு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். ஒருவேளை நமக்கு இந்த பேஸ் காணலை அப்படின்னா நம்ம கூடுதலாக கூட ஒயர் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டு பார்ப்போம், இந்த பேஸ் கரெக்டாக வந்ததுன்னா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம கூடுதலாக கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் சேர்த்துக்கலாம். நான் ஒயர் கொஞ்சம் நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன், அதனால் வேணும்னா ஒயர் சேர்த்துக்கலான்ட்டு தான் அப்படி கட் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே ஒரு நாட் போட்டுட்டேன். இதே ஒயரை வச்சு இங்கே ஒரு நாட். பேஸ் நீங்கள் போடும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இப்போ இந்த ஒயரை வச்சு இங்கே ஒரு நாட். ரன்னிங் ஒயர் இல்லாமல் நம்ம பேஸ் போட்டுட்ருக்கோம். கட் பண்ண ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ணி இப்போ நம்ம கிராஸ் கட் கூட எப்படி போடுவோம் அதே மாதிரி போட்டுட்ருக்கோம். இந்த ஒயர்ஸை வச்சே நம்ம கிராஸ் நாட் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு ஒரு செட் நான் போட்டு காமிக்கிறேன். அதர் 3 சைட்ஸ் நீங்கள் அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம். மற்ற 3 பக்கத்துலேயும் நீங்கள் ஒன்று போல் என்ன செய்யலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரு சைட் நாட் மட்டும் நான் கம்ப்ளீட்டாக போட்டு காமிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் போட்டு காமிக்கிறேன். கூடுதலாக நாட்ஸ் நீங்கள் போடும்போது இதே மாதிரி கண்டினியூ பண்ணி போடுங்க. மறக்காமல் ஒரு சைடு எடுக்கிற, அதாவது ஒரு சைடில் நீங்கள் எத்தனை ஒயர் ஜாயின் பண்ணுறீங்களோ 2 ஒயர் ஜாயின் பண்ணால் அதர் சைட்ஸ் 3 சைட்ஸ்லையும் நீங்கள் 2 ஒயர் ஜாயின் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை விட பெருசாக போடணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த மெத்தட். இப்போ 3வது நாட் ஒரு சைட் ஃபுல்லாகவே நான் போட்டு காமிச்சிட்டேன். இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்த 3 சைட்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால தான் நான் இந்த செட்டை நான் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், நல்லா புரியணுங்கிறதுக்காக. ஓகே, இப்போது இதில் ஒரு செட் நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதில் பெரிய கூட போட விரும்புகிறவங்க இன்ட்ரோ வீடியோஸ் பாருங்கள், அதில் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. வனஜா சிஸ்டரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, லதா சிஸ்டரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு செட் போட்டுட்டோம் பாருங்கள். இந்த ஒரு சைடில் உள்ளதை வச்சு
3 into 3ல ஒரு நாட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஒரு செட் நாட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த 2 வயரையும் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லா பக்கமும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வயரை வச்சு இந்த 2 நாட், இந்த வயரை வச்சு இந்த 2 நாட், அதுக்கடுத்து இப்படியே நம்ம என்ன செய்யணும், போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்து இந்த ஒரு செட் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் இதை பார்த்து நீங்கள் 1 2 3 இந்த 3 சைட்ஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். 3 பீசஸ் நம்ம ஜாயின் பண்ணதில் நமக்கு பேஸ் இவ்வளவு தான் கிடச்சிருக்கு. இந்த பேஸ் நமக்கு காணாது, அதனால் சென்டர் லைனில் நான் கூடுதலாக ஒரு வயர் ஜாயின் பண்ண போகிறேன். நம்ம சென்டரில் தானே நம்ம ஒவ்வொரு வயர் ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பக்கம் 3 போயிடுச்சு, இந்த பக்கம் 3. அப்போ நமக்கு சென்டரில் உள்ள வயரில் ஒரு வயர் நான் எக்ஸ்ட்ரா வயர் ஜாயின் பண்ணுறேன். சேம் மெஷர்மெண்ட் தான். ஒரு வயர்னால் நம்ம இந்த சைடு ஒரு வயர், இந்த சைடு ஒரு வயர், இந்த சைடு மொத்தமாக நமக்கு எத்தனை வயர் ஜாயின் பண்ணோம், 4 வயர் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். இது எக்ஸ்ட்ராவாக நான் ஜாயின் பண்ணுறேன். வயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். இந்த வயர் பெருசாக இருக்கு, சரி பண்ணிவிட்டு நீங்களும் இதே போல் எக்ஸ்ட்ரா வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒயர் கூடுதலாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வயரை வச்சு நம்ம இந்த பக்கம் ஜாயின் பண்ணணும். இவ்வளோ நேரம் நம்ம எப்படி ஜாயின் பண்ணி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி பண்ணணும். சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வயர்ஸை நம்ம எல்லா பக்கமும் ஒன்று போல் ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். ஒரு பக்கம் ஜாயின் பண்ணால் நம்ம அதர் 3 சைட்ஸும் மறக்காமல் ஜாயின் பண்ணணும். அதனால தான் அதை அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன். இப்போ நான் மேலே போடுற மாதிரியே கீழேயும் நம்ம நாட்ஸ் 2 வயரையும் சேர்த்து போட்டு கொண்டு வரணும். இப்போ நான் ஒரு வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி அதர் 3 சைட்ஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும் அப்படின்னா, பேஸோட லென்த் வந்து இந்த பிரெட் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை எனக்கு சின்ன வாட்டர் கேன் தான், 1/2 லிட்டர் கேன் தான் கொண்டு போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேஸோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வயர் ஜாயின் பண்ண வேண்டாம். நான் கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வயர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு வயரை வச்சு எல்லா பக்கமும் நாட் போட்டு ஒரு சைடு முழுக்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே ப்ரொசீஜரை மற்ற 3 பக்கத்துலேயும் ஃபாலோ பண்ணணும். சரி, மீதி 3 சைட்ஸ்லேயும் நீங்களே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ண வயரை ஒரு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு இந்த வயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம இந்த 3 சைட்லேயும் ஜாயின் பண்ணணும். இந்த வயர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், இதை விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7. அப்போ நமக்கு இதுதான் சென்டர். இந்த சென்டரில் என்ன செய்யணும், ஒரு வயர் ஜாயின் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வயர் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். நான் இந்த எக்ஸ்ட்ரா வயர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போடுறது உங்களுக்கு தெரியும், அதனால் ஜாயின் பண்ணுறது மட்டும் காமிக்கிறேன். இங்கே ஒரு வயர் ஜாயின் பண்ணியிருக்கோம், சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு வயர் 3, இந்த பக்கம் 3, இங்கே சென்டர் லைன் இதான். இதில் நம்ம ஒரு வயர் ஜாயின் பண்ணோம். இப்படி எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணி விட்டோம்னா நீங்கள் விறுவிறுன்னு அடுத்த ஸ்டெப் பண்ணிடுவீங்க. 3வது சைடில் நம்ம வயர் ஜாயின் பண்ணுறோம். நான் இப்போ வயர் ஜாயின் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த நாட்ஸ்லாம் போட்டு காமிச்சோம்னா இதை நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த லைனில் 3, இங்கே 3, இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் இதை நம்ம சேர்க்கக்கூடாது. சேர்க்காம 1 2 3 1 2 3 சென்டரில் இந்த லைன். இதில் நம்ம என்ன செய்யணும், ஒரு வயர் எக்ஸ்ட்ரா வயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பேஸ் உங்களுக்கு பெருசாக வேணும்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை எனக்கு சின்னது போதும்னா நான் போன ஸ்டெப் நம்ம சொல்லி கொடுத்த பார்த்தீங்களா, அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து மேலே வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் இது எக்ஸ்ட்ரா தேவைப்படுறவங்களுக்கு மட்டும். இப்போ என்ன செய்யணும், இந்த வயர்ஸை வச்சு இங்கே ஜாயின் பண்ணணும். இந்த வயர்ஸை வச்சு இந்த பக்கம் சேம், இதுலேயும் இந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் நீங்கள் என்ன செய்யணும், ஜாயின் பண்ணி இதே மாதிரி கொண்டு வந்துருங்க. இப்போ நமக்கு பேஸ் கொஞ்சம் நல்லா அகலமாக கிடச்சிருக்கும். செகண்ட் பார்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட போடுங்க.
மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஆரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.